அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மார்கழி மாதத்தின் வெள்ளிக்கிழமை. நம் வீட்டில் செல்வம் பெருக, மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்க, காஞ்சி மகா பெரியவர் அருளிய ஒரு எளிய மகாலட்சுமி வழிபாடு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் குடிகொண்டிருப்பவள் மகாலட்சுமி. அது மட்டுமின்றி தனம், தானியம், சந்தானம், சௌபாக்கியம், வைராக்கியம், தைரியம், வெற்றி, மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவளும் அவளே. அதாவது பார்க்கடலில் பிறந்த திருமகளை அஷ்டலட்சுமியாக நாம் வழிபடுகிறோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, கஜலட்சுமி என்ற 8 நிலைகளிலும் அருளும் அவளை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். எனவே நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களை வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி தேவி ஈர்க்கப்படுவாள். அவர் நம் வீட்டில் தங்குவார் என நம்பப்படுகிறது. இதனால் வீட்டில் செல்வம் பெருகும். இப்போ எளிய முறையில் நம் வீட்டிலேயே எப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபடுவது? இன்று மாலை சுக்கிரஹோரையில் இரவு 8 to 9 மணிக்குள் பூஜை அறையில் இப்படி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியின் படத்தை கிழக்கு நோக்கி வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து மல்லிகை பூக்களால் அலங்கரித்து 2 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். காய்ச்சிய பாலில் ஏலக்காய் சேர்த்து பனங்கற்கண்டையும் கலந்து பிரசாதமாக படைக்க வேண்டும். ஒரு வெள்ளிக் கிண்ணத்தில் ரூபாய் 1 நாணயங்களை வைத்து வழிபடுங்கள். ரூபாய் 1 நாணயங்கள் கிடைக்காவிட்டால் தங்க கலரில் உள்ள ரூபாய் 5 நாணயங்களையும் அந்த வெள்ளிக் கிண்ணத்தில் வைக்கலாம். வெள்ளி என்பது மகாலட்சுமிக்குரிய உலோகம். நாணயங்கள் என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களில் அதுவும் ஒன்று. அடுத்ததாக நல்ல வாசனை மிக்க தாழம்பூ குங்குமத்தால் இந்த மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். மகாலட்சுமி என்றாலே பொன் பொருள் சேர்க்கை உடையவள், சேர்க்கையை நமக்கு தருபவள் என்றும் பொருள்படும். அதனால்தான் வெள்ளிக்கிண்ணத்தில், மகாலட்சுமியின் உலோகமான வெள்ளிக்கிண்ணத்தில் நாம் நாணயங்களை வைத்து வழிபட வேண்டும். தாழம்பூ வாசனை மிக்க தாழம்பூ குங்குமத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரம். இந்த மந்திரம் மகாலட்சுமியை தேவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது சொல்லக்கூடிய மகத்தான மகாலட்சுமி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை கூறி மனமுருக வேண்டுபவருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். அந்த மந்திரம் என்னவென்றால், ராஜராஜேஸ்வரீம் லக்ஷ்மீம் வரதாம் மணி மாலினீம் தேவீம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காம்யார்த்த சித்தையே. ராஜராஜேஸ்வரீம் லக்ஷ்மீம் வரதாம் மணி மாலினீம் தேவீம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காம்யார்த்த சித்தையே. ராஜராஜேஸ்வரீம் லக்ஷ்மீம் வரதாம் மணிமாலினீம் தேவீம் தேவப்பிரியாம் கீர்த்திம் வந்தே காம்யார்த்த சித்தையே. இந்த மந்திரத்தை தினமும் உங்களால் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் உடல் மன தூய்மையோடு சொல்லி வர செல்வம் சேரும். பண வரவுகளில் இருக்கும் தடை நீங்கி வாரா கடன்களும் வரும். வெள்ளிக்கிழமையில் காலை மற்றும் மாலை வேளையில் 6 to 7 மணிக்குள் அல்லது சுக்கிரஹோரையில் 8 to 9 மணிக்குள் மகாலட்சுமியின் படத்தின் முன் தீபம் ஏற்றி வைத்து சொல்லி வர லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். பின் தூப தீப ஆராதனைகள் முடிந்ததும் அந்த நாணயங்களை உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள். உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நாணயங்களில் ஒன்றையும் சேர்த்து பயன்படுத்தலாம். அர்ச்சனை செய்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள்.
தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரையில் இந்த வழிபாடு செய்தால் நம் வீட்டில் செல்வம் பெருகுவதோடு லக்ஷ்மி தேவியும் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருப்பாள் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வர நம் வீட்டில் செல்வம் பெருகும், மகாலட்சுமியும் நிரந்தரமாக நம் வீட்டில் தங்கியிருப்பாள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு பின்னணியில் இருப்பது பணப்பற்றாக்குறைதான். இந்த பணப்பற்றாக்குறை தீர வேண்டுமென்றால் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை நாம் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட வேண்டும். இந்த ஒரு எளிய வழிபாட்டை அனைவரும் செய்து செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.